இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷலான படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு ரொம்பவே பிடிச்ச படம். இந்த படத்தோட பேர் ஸ்லோ வீடியோ. இது ஒரு கொரியன் படம். இந்த படத்தில் ஹீரோக்கு ஒரு வித்தியாசமான சக்தி கிடைக்குது. அதாவது ஹீரோ யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் அது ஸ்லோ மோஷனில் மட்டும்தான் தெரியும். இப்படிப்பட்ட சக்தியோடு இருக்கிற நம்ம ஹீரோக்கு வாழ்க்கையில் எக்கச்சக்க பிரச்சனை வருது. இந்த பிரச்சனையோட சேர்த்து ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். நம்ம ஹீரோ அந்த பிரச்சனையெல்லாம் ஓட்டாக் பண்ணிட்டு வெளியே வந்தானா, கடைசியாக நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்தானா இல்லையாங்கிறத ரொம்ப காமெடியாகவும் அதோட ஒரு படி ஃபீல் குட் படமாகவும் வந்தது தான் இந்த ஸ்லோ வீடியோங்கிற கொரியன் படம். கண்டிப்பாக இந்த படத்தோட கிளைமேக்ஸில் அழுவாத ஆளே இருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கிளைமேக்ஸ் டச்சிங்காக இருக்கும். இப்போ அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் மிஸ்டர் ஜேஆர். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஆஃபீஸாக காட்டுறாங்க. இது என்ன மாதிரி ஆஃபீஸ்னால், இந்த சிட்டியில் இருக்கிற எந்த மாதிரியான சிசிடிவி கேமரானாலும் இந்த இடத்துலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இங்கே இருந்து மானிட்டரிங் பண்ணி எங்கேயாவது தப்பு நடந்தால் அதை உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இதுதான் அந்த ஆஃபீஸில் இருக்கவங்களோட வேலை. இப்போ அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிற பொண்ணுங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு, நம்ம ஆஃபீஸுக்கு புதுசாக ஒரு பையன் வந்திருக்கான், ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கான், ஆனால் எப்போவும் கண்ணாடி போட்டுட்டு இருக்கான், அதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு பக்கத்தில் இருக்கிற பொண்ணுகிட்ட கேட்டால், ஆஃபீஸில் இருக்கிறவங்க பேசுகிறத வச்சு பார்த்தா அந்த பையனுக்கு கண்ணில் ஏதோ வலி போல, அதான் அவன் எப்போ பார்த்தாலும் கண்ணாடி போட்டுட்டு இருக்கிறாங்கிறது மாதிரி அந்த பொண்ணுங்க பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, கண்ணாடியை போட்டு ரொம்ப ஸ்மார்ட்டாக உட்காந்துருக்கான்ல, இந்த பையன் தான் நம்ம படத்தோடைய ஹீரோ. இப்போ அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணு அங்கே இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராவும் செக் பண்ணிட்டு இருக்கிறப்ப அங்கே ரெண்டு அகராதி பயிலுங்க அங்கே சிட்டியில் உள்ள ஒரு பொண்ணோட பேக்கை திருடிட்டு பைக்கில் தப்பிச்சு ஓடிடுறாங்க. அந்த பசங்களை பற்றி சீஃப்டாக சொன்னதான் அந்த ரெண்டு பசங்களை எங்கே போயிட்டு இருக்காங்கிறத அங்கே உள்ள எல்லாருமே சேர்ந்து போலீஸுக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த திருட்டு பசங்களை இவங்களால ஃபாலோ பண்ண முடியாது. ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணிடுவாங்க. அவங்க ஐயோ எங்கே போனாங்கன்னு தெரியல, எப்படியாவது அவங்களை கண்டுபிடிக்கணும்னு ஆஃபீஸை திணறிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ அசால்ட்டாக அங்கே இருக்கிற சிசிடிவி கேமரா அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த பசங்க எங்கே இருக்கிறாங்கிற விஷயத்தை அங்கே இருக்கிற சீஃப்ட்ட சொல்கிறான். ஆனால் அந்த விஷயத்தை அவங்க பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா இவ்வளோ பேர் ஒன்றா சேர்ந்து இந்த பசங்களை தேடி பார்க்குறாங்க, கண்டுபிடிக்க முடியல. அப்படி இருக்கிறப்போ இவங்க கண்ணு மட்டும் எப்படி கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்தி விட்டுறாங்க. ஆனால் அவன் சொன்ன மாதிரி அந்த திருட்டு பசங்க அவன் சொன்ன ரூட்டில் தான் போயிட்டு இருக்காங்க. இவன் எப்படிடா இவங்களை கண்டுபிடிச்சாங்கிற விஷயமே ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு புரியல. ஒரு வழியாக போலீஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அந்த ரெண்டு திருட்டு பசங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோ பண்ண இவ்வளோ பெரிய விஷயத்தை பார்த்துட்டு அந்த ஆஃபீஸில் இருக்கிற மற்ற பேரும் நம்ம ஹீரோ பாராட்டுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோனோட வாய்ஸ் ஓவரில் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னோட சின்ன வயசில் 5வது படிச்சுட்டு இருந்தேன். அப்போ என்னோட ஸ்கூலில் ஒரு ரன்னிங் காம்படிஷன் நடக்குது. அப்போ அதில் கிட்டத்தட்ட நான் தான் அந்த ரேஸில் ஜெயிக்கிற லெவல் வந்துட்டப்போ எனக்கு எல்லாமே ஸ்லோ மோஷனில் தெரிய ஆரம்பிக்குது. என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் சூமி, அவளோட உதடி எவ்வளோ ஸ்லோவாக செய்து பார்த்தீங்களா. அப்புறம் என்னோட அப்பா அம்மா, என்னோட குட்டி தங்கச்சி, அங்கே இருக்கிற ஆடியன்ஸ், இவங்க எல்லாருமே எனக்கு ஸ்லோ மோஷனில் தான் தெரிஞ்சாங்க. கடைசியாக எனக்கு தலையை சுற்ற ஆரம்பிச்சிடுச்சு. கிரௌண்டிலேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னு சொல்கிறான். கட் பண்ணா ஹீரோட அம்மா அப்பா சேர்ந்து ஒரு டாக்டர் கிட்ட ஹீரோ காட்டுறதுக்காக போகிறாங்க. அந்த டாக்டரும் கையில் 2 விரல காமிச்சிட்டு கையை வேகமாக அந்த பக்கமும் இந்த பக்கமாக ஆட்டுறாரு. இப்போ நான் கரெக்டாக எந்த நம்பரை காட்டுறேன்னு சொல்லு ஹீரோ கிட்ட கேட்டால் அவர் எத்தனை விரல காமிச்சான்னு கரெக்டாக சொல்கிறான். அட எப்படிரா கரெக்டாக சொன்னேன். சரி இப்போ நீ தலையாட்டிக்கிட்டே நான் எந்த லெட்டரை காமிக்கிறேனோ அதை கரெக்டாக சொல்லிடா பார்ப்போம்னு சொல்ல அதையும் நம்ம ஹீரோ தலையாட்டிட்டே கரெக்டாக சொல்கிறான். சரிடா கடைசி டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பால் வேகமாக செம ஸ்பீடாக அந்த டாக்டர் தூக்கி எறிகிறாரு. ஆனால் இவனோட கண்ணுக்கு மட்டும் அந்த பால் செம ஸ்லோ மோஷனில் தான் இவனை நோக்கி வந்துட்டு இருக்கும். அசால்ட்டாகவே அந்த பாலை பிடிச்சிட்டு இதை அந்த பேரண்ட்ஸும் சரி, அங்கே இருக்கிற டாக்டரும் சரி வாயை பிளந்துடுறான். சார் உங்கள் பையனுக்கு என்ன பிரச்சனைன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் அவனால் ஸ்லோ மோஷனில் தான் எல்லாத்தையும் பார்க்க முடியுது. இவனை அதிகமாக வெளியே விடாதீங்க, யார்கிட்டையும் பேச வைக்காதீங்க. இவனுக்கு இருக்கிற பிரச்சனை மட்டும் கவர்மெண்ட்டில் தெரிஞ்சது. இவன் அப்படியே எல்லா கேஸை தூக்கிட்டு போக வாய்ப்பு இருக்குது. அதனால ஒரு சேஃப்டிக்கு இவனோட கண்ணிலே எப்போ பாரு ஒரு கண்ணாடி போட்டு விடுங்க. ஏன்னா காலப்போக்கில் இவன் கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்குங்கிற மாதிரி அந்த டாக்டர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இவன் மயக்கம் போட்டு கீழே விழக்கூடாது. நீங்கள் போட்டுருக்கிறீங்களா கண்ணாடி, அதை அவனை எப்போதுமே போட சொல்லுங்கள், அவனுக்கு தலை சுத்தாதுங்கிறது போல சொல்ல இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ எப்போ பாரு அந்த கண்ணாடி போட்டுட்டே சுற்றிட்டு இருந்திருப்பான். இப்போ அப்படியே சில நாட்கள் போகுது. நம்ம ஹீரோட அப்பா வெளிநாட்டுக்கு வேலையை செய்கிறதுக்காக போயிடுறாரு. நம்ம பையன் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிறப்போ ஒரு பொண்ணு அந்த பக்கம் கிராஸ் ஆகி போகும். அப்போ பலமாக காத்தடிக்கும். அப்போ அந்த பொண்ணோட ட்ரெஸ் மேலே அப்படி ஒரு செகண்டுக்கு தான் போயிட்டு வந்திருக்கும். ஆனால் அந்த பையனுக்கு தான் ஸ்லோ மோஷனில் பார்க்குற சக்தி இருக்குதுல்ல, அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ வேற எப்போ கண்ணாடி மாட்டிட்டு ஒரு மாதிரி பேடாக தான் ஏரியாக்குள்ளே சுற்றிட்டு இருக்கான். அப்போ ஏரியா பசங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன நீ ஒரு மார்க்கமாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு மாங்குத்து குத்திடுவாங்க. நம்ம ஹீரோக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாரும் பெருசாக கிடையாது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சோயின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு மட்டும் தான் நம்ம ஹீரோக்காக எப்போவும் ஃபேவரட்டாக இருப்பா. அந்த பொண்ணுனா நம்ம ஹீரோக்கும் ரொம்ப இஷ்டம். நம்ம ஹீரோக்கு ஸ்லோ மோஷனில் பார்க்குற சக்தி மட்டும் கிடையாதுங்க, டிராயிங் கூட செமையாக பண்ணுவான். அந்த சோயி பொண்ணு மேலே இருக்கிற லவ்னால நம்ம பையன் பாருங்க படமாக வரைஞ்சி தள்ளிட்டு இருக்கிறான். அடுத்து அந்த சோயி பொண்ணுக்கு இவனை சைக்கிளில் எல்லாம் ஓட்ட சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறான். அப்போ அந்த பொண்ணு இருக்கிற சைக்கிளை மிதிச்சிட்டு கொஞ்சம் முன்னால் போயிடும். இவன் ஓடி வரலாம்னு பார்க்குறான். அப்போ தலை ஒரு மாதிரி கிரனி இருக்கிறதால கீழே விழுந்துடுறான். இப்போ ஹீரோக்கு இந்த பொண்ணுகிட்ட பேசுறதெல்லாம் சுத்தமே வரவே வராது. அதனால் என்ன பண்ணுறான் பாருங்க, ஹீரோட அம்மா ஒரு சலூன் ஷாப் வச்சிருப்பாங்க. அங்கே இருக்கிற டிவியை பிடிங்கிட்டு போயிட்டு இவன் தனியாக இவனோட ரூமில் வச்சுக்கிட்டு இவன் பொண்ணுகிட்ட எப்படி பேசுறது, பொண்ணுங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கிறான். இப்படியே சில வருஷங்கள் போயிட்டு இருக்கு. ஹீரோவும் ஒரு சில வருஷத்துக்கு அப்புறம் ஷோயை பார்க்கவே இல்லை. இவனுக்கு வயசும் அதிகமாக ஃபாரினுக்கு வேலைக்கு போனார் பார்த்தீங்களா. அவனோட அப்பா ஒரு உடம்பு தெரியலாமல் கொஞ்ச நாளையில் இறந்து போயிட்டார். இப்போ குடும்பத்தோட சுமையாக ஹீரோட அம்மா மட்டும் தான் தனியாக சுமந்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே முடியாதுங்கிறதுனால நாம ஏதாவது வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ அந்த சிசிடிவிலாம் மானிட்டரிங் பண்ணுற வேலைக்கு வந்திருக்கான். அவனுக்கு அந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. பொதுவாகவே இவனுக்கு டிவி பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். ஒரே சீரியலாக போட்டு அறுத்துட்டு இருப்பானுங்க. அது மாதிரி இல்லாமல் அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரீ டைம் பார்க்குறப்போ இவனுக்கு தினமும் ஒவ்வொரு சீரியல் பார்க்குற மாதிரியே ஃபீல். அதனாலேயே இவன் இந்த வேலையை ரொம்ப விரும்பி பார்த்துட்டு இருக்கான். இப்போ பார்த்துட்டு இருக்கிற சிசிடிவி கேமராவில் ஒரு பையன் மட்டும் தனியாக ஃபேஸ் பால் விளையாடிட்டு இருக்கிறத பார்க்குறான். இப்போ நம்ம ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்கிறான்ல,
அந்த சீட்டுக்கு பக்கத்துலேயே ஒலி அப்படிங்கிற ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருப்பார். கொஞ்சம் வயசான மனுஷன் தான். அவர்கிட்ட அந்த சீஃப் கேட்டுட்டு இருக்காரு, ஏன்டா பக்கத்துலேயே ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கானே, அவனுங்க போன ரூட்டை எப்படி கரெக்டாக சொன்னான், நம்ம இவ்வளோ பேர் இருக்கிறோம் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல, அவன் மட்டும் எப்படி கரெக்டாக சொன்னான்னு கேட்டால், அதான் சார் எனக்கும் கரெக்டாக சொல்ல தெரில, அவன்கிட்ட நானும் பேச்சு கொடுக்கலாம் பார்த்தா அடிச்சு வச்சு ஆணி மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருக்கான், ஒரு வார்த்தை கூட வாயை திறந்து பேச மாட்டான். ஆனால் வேலைக்காரன் சார், அவனை மட்டும் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம், சிட்டியில் ஒரு திருட்டு கூட நடக்காது, பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஆஃபீஸ்க்குள்ளே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ தனியாக ஒருத்தன் பேஸ்பால் விளையாடுறத பார்த்தான்ல. இப்போ அங்கே இருக்கிற மொத்த ஸ்க்ரீனை பெருசாக்கி விட்டு அவன் இப்போ அந்த பையன் கூட பேஸ்பால் விளையாடுறது போல் கையில் க்ளவுஸை போட்டு உட்காந்துருக்கான். யாரா அவன் பைத்தியக்காரனாக இருப்பானோங்கிற மாதிரி தான் லீ நினச்சிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோ அந்த சிசிடிவி கேமராவில் நடந்து போயிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் எத்தனை ஸ்டெப் நடந்து போகிறாங்க, எத்தனை ஸ்டெப் எடுத்து வச்சா இந்த ஸ்ட்ரீட்டை போயிடலாம்னு சொல்லிக்கிட்டு அந்த கவுண்டவுன்லாம் எழுதி இவன் வரைஞ்சி வச்சிருக்கிற ட்ராயிங்கில் நோட் பண்ணி வச்சுருக்கான். இப்போ பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிற லீ என்னப்பா வரைஞ்சிட்டு இருக்கிற குடு பார்ப்போம்னு வாங்க பார்த்தா அதில் இவன் ஸ்கூலு மார்க்கெட் இவனோட வீடு எல்லாத்தையும் வரைஞ்சி வச்சிருக்கான். எல்லாமே சூப்பராக இருக்குது, ஆனால் ஒன்றும் மிஸ் ஆகுது, அவன் லவ்வரோட வீடு மட்டும் ஏன்டா வரையாமல் விட்டேன், உனக்கு லவ்வர் எதுவும் கிடையாது அப்படின்னு கேட்டால், அப்போ நம்ம பையன் சிசிடிவி கேமராவை பார்க்குறான். அதில் ஏதோ ஒரு பொண்ணை பார்த்த பையன் டப்புன்னு எழுந்திரிச்சு நிற்கிறான். உடனே அந்த பொண்ணை பார்க்கணும்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்புறான். அப்போ ஒரு பொண்ணை காட்டுறாங்க, பார்த்தீங்களா, இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவளை பார்த்ததுமே நம்ம பையன் விழுந்துடுறான். இவளை லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டான். இப்போ அந்த பொண்ணு ஒரு தடங்கிட்ட கடன் வாங்கியிருப்பா போல, அவன் விடாமல் அந்த பொண்ணை விரட்டி திட்டிட்டு இருக்கான். இப்போ நடுவில் நம்ம பையன் பாருங்களேன், சைக்கிள் எடுத்துகிட்டு பொறுமையாக வந்துட்டு நம்ம ஹீரோயின் வரைக்க பார்த்துட்டு இருக்கான். அவளுக்கே லைட்டாக பயமாக தான் இருக்குது, எதுக்கு இவன் நம்மளை இப்படி பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு. அப்போ கடங்காரன் ஏன்டாடே இந்த பொண்ணை உனக்கு தெரியுமா, ஏன்டா அப்படி பார்க்குறான்னு கேட்டால், அப்போ அவன் அதுக்கும் பதில் சொல்லாமல் ஹீரோயின் பார்த்து நினைக்கவே இருக்கிறான். இப்போ கடுப்பான ஹீரோயினோட எதுக்கடா என்ன வரைக்க பார்த்துட்டு இருக்கேன், அடிச்சு வாயெல்லாம் உடச்சிருவேன் கிளம்புறான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து போயிடுவா. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த பொண்ணு எங்கெல்லாம் போகிறா வாரா, எந்தெந்த கடைக்கெல்லாம் போகிறான்னு இன்ச்சு பை இன்ச்சா இந்த சிசிடிவி கேமரா வழியாக பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்து ஆஃபீஸில் இருக்கிறவங்களும் இல்லை ஆஃபீஸுக்கு வேலை பார்க்க வந்தானா இல்லை இந்த பொண்ணை வேவு பார்க்க வந்தானான்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கிடைச்ச ஒரு இடத்துல நின்று குடிச்சிட்டு இருந்தா பார்த்தீங்களா, அந்த இடத்தையும் பார்த்து வச்சுட்டு அதே இடத்துல போயிட்டு இவனும் குடிச்சுன்னு இருக்கிறான். ஆப்போசிட்டில் ஒரு காஃபி ஷாப்பும் இருக்குது. சரி டெய்லி நம்ம ஆள் இந்த இடத்துக்கு தானே வரா, அது இங்கே நின்றுட்டு தான் கோக்கை பிடிக்கிறா, அவளுக்கு கால் வலிக்குமேனு சொல்லிட்டு நம்ம பையன் ஒரு சோபா திட்டம் வாங்கிட்டு அப்படியே தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு இருப்பான். இப்போ அவன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையனும் குப்பை வண்டி இழுத்துட்டு வந்துட்டு இருப்பான். இப்போ அவன் கூட நம்ம ஹீரோ போட்டிக்கு போகிறான். நீ என்னடா முன்னாடி போகிறது, நான் தான் முன்னாடி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோபாவை வேகமாக இழுத்துட்டு முன்னாடி போகிறான். அப்போ அந்த குட்டி பையனை ஏன்டா எனக்கே பொழப்பு இல்லாமல் நான் குப்பை வண்டி இழுத்துட்டு இருக்கேன், என் கூட போட்டி போட வரையாடான்னு சொல்லிட்டு மொத்தத்தில் இருக்கிற ரியாக்ஷன்லேயே காரி துப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். இப்போ நம்ம ஹீரோ நட் ரோட்டில் நிற்கிறான். இல்லை இவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய பஸ் வந்து நிற்கும். டிரைவரும் பார்த்துட்டு டே என்னடா வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டு ஒழுங்கா நடந்து போடான்னு சொன்னால் நம்ம ஹீரோ அந்த டிரைவர்கிட்ட அட்டை காமிச்சிட்டு இருக்கான். என்னடா இவன் அப்படின்னு பார்த்தா டெய்லி ஒரு பையன் தனியாக பேஸ்பால் விளையாடுவான்ல, அது அந்த டிரைவர் பையன் தான் போல இருக்குது. அதான் நம்ம ஹீரோ கை காட்டிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோக்கு மட்டும் தானே அந்த பையில தெரியும், அவனுக்கு நம்ம ஹீரோ தெரியாது இல்லையா, அதனால ஹீரோவை அரமண்டல் நினச்சிக்கிறான். அப்போ அந்த டிரைவர் பையலுக்கு ஞாபகம் வரணும் கேட்குறாங்க. நம்ம ஹீரோ அந்த பேஸ்பாலை டெய்லி அவன் எப்படி தூக்கி போடுவானோ அதே மாதிரி வெறுங்கையில் தூக்கி போட்டுட்டு இருக்கான். இப்போயாவது அந்த டிரைவர் பையலுக்கு ஞாபகம் வரும்னு பார்த்தா அவன் டே பைத்தியக்காரா புறமா போய் விளையாடுறான்னு சொல்லிட்டு பஸ் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ நம்ம ஹீரோ அந்த காஃபி ஷாப்புக்கு முன்னாடி சோபாய் வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடறான். நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின் எப்பவும் போல அந்த காஃபி ஷாப்புக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்க்குறப்போ இப்போ அந்த இடத்துல ஒரு அழகான சோபா இருக்குது. அதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு அவ்வளோ சந்தோஷம், ஜாலியாக உட்காந்துக்கிட்டு அந்த கோக்கை குடிச்சிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் பார்ட் டைமாக வேலை பார்த்துட்டு இருக்கா. இவளுக்கு சினிமாவில் ஒரு பெரிய ஸ்டார் ஆகணுங்கிறது பெரிய ஆசை. அதுக்காக அப்பப்பத்தில் ஆடிஷன் கூட போவா. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டானுங்க, ஹீரோயினை ரிஜெக்ட் பண்ணி அமுச்சு விட்ருவானுங்க. ஆனால் ஹீரோயின் கிட்டே இருக்கிற இன்னொரு பெரிய திறமை என்னென்னா அவள் செம்ம சூப்பராக பாடுவாள். இப்போ சிட்டியில் செம்மையாக மழை பெஞ்சிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ சிசிடிவி கேமரா பார்க்குறப்ப ஹீரோயின் மட்டும் தனியாக பஸ் ஸ்டாப்பில் இருந்துட்டு இருப்பாள். அப்போ நம்ம லீயை கூட்டிக்கிட்டு அவன் பைக்கில் கிளம்பி போயிட்டு இருப்பான். அப்போ வந்து நீ லவ் பண்ணி என்ன வேணா பண்ண, ஆனால் அதுக்காக ஏன்டா ஏன் உயிரை எடுக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டே போயிட்டே இருப்பார். இப்போ ஹீரோயினும் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற நம்ம ஹீரோயின் பொறுத்து பார்க்குறா. மழை நிற்கிற மாதிரியே தெரியல. சரி நனைஞ்சிக்கிட்டே வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் வெளியே எடுக்க வச்சா கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து கூட பிடிக்கிறான். ஹீரோயின் நம்ம பையில பார்த்ததுமா இந்த லூஸ் ஐயோ இவன் வெறிக்க பார்ப்பானு சொல்லிட்டு அவன் அந்த மலையிலேயே நினைச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். ஹீரோ கூட இதுக்கு போட்டு அவளை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். இப்போ டப்புனு ஹீரோயின் நின்றுட்டு ஏன்டா உனக்கு இப்போ என்னடா பிரச்சனை, ஏன்டா என்ன ஃபாலோ பண்ணுறேன்னு கேட்டால் வெளியில் நல்ல மழை, அந்த மலைக்கு நடுவில் நீ அப்படிங்கிறான். யாரா நீ சம்மந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்க, உனக்கு மண்டையில் எதுவும் பிரச்சனையா, போயிட்டு டாக்டர் பாருடா லூஸ் போய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. இவன் நம்ம ஹீரோ நடுமலையில் கூட பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு பொண்ணுகிட்ட சரியாக பேசக்கூட தெரியல, நீ எல்லாம் எப்படிடா அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணுவான், இல்லையோ அசிங்கப்படுத்த அப்படி சொல்லாதுங்க, எனக்கு ஒரு ஆள் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த டாக்டரை பார்க்கறதுக்காக போகிறான். அவர்கிட்ட அந்த பொண்ணை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு கேட்டால் தம்பி அதெல்லாம் ஒரு சப்ப மேட்ரு, அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு அந்த பொண்ணை நேராக பாருடா, ஒரு அழகான பூவை ப்ரெசென்ட் பண்ண அவ்வளோதான், அந்த பொண்ணு மடிஞ்சிடும், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டியை பற்றிட்டு சந்தோஷமாக வாழ்றதை பாடுறா அப்படிங்கிறாரு. ஹீரோ ஒரு குழப்பத்திலே வீட்டுக்கு வரான். இவன் காதலிக்கிற பொண்ணை பற்றி இவங்க அம்மா கிட்ட சொன்னால் தம்பி அந்த பொண்ணுக்கு உன்னோடைய முகம் சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன், உன்னோட ஹேர் ஸ்டைலை மட்டும் மாற்றி விட்டேன்னு வச்சுக்கேன் சும்மா மாசாக இருப்பா, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒன்று ஈஸியாக அக்செப்ட் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு ஹீரோட ஹேர் ஸ்டைலை அந்த அம்மா மாற்றி விட்டுருக்கு. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அறக்க பறக்க ஒரு ஆடிஷனுக்கு காண்டி போயிட்டு இருக்கா. ஆல்ரெடி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்போ ஆடிஷனில் இருக்கிறவங்க உனக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் பாட்டு பாடிட்டு போயிட்டாங்க. எனக்கு நீங்கள் வந்து பாடணும்னு கூட அவசியம் இல்லை, ஃபோன்லேயே பாடினா அதை ஜட்ஜஸ் கிட்ட காட்டுறேன்னு சொல்ல ஹீரோயின் நடுரோட்டில் இருந்து அந்த பாட்டை பாடிட்டு இருக்கா. சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஹீரோயின் செம்மையாக போய் பாடுறா. அவள் பாடுற அந்த பாட்டை கேட்டு மற்றவங்களும் மறந்து போயிருக்காங்க. நம்ம ஹீரோவும் சேர்த்து தான் சொல்கிறேன். அவங்க ஹேர் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அம்மா ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐன்ஸ்டைன் பண்ணுற மாதிரி மாற்றி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பாடி முடிக்கிற ஜட்ஜஸ் ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. நடு ரோட்டில் வேறு நிற்கிறா இல்லையா, ஆப்போசிட்டில் வேறு போகலாம்னு பார்த்தா சிக்னல் போட்டாச்சு. பின்னாடி ரோட்டுக்கு போகலாமேன்னு பார்த்தா டக்குனு ஒரு வண்டி அவளை இடிக்க வரும். குறுக்க போய் நம்ம ஹீரோ தான் அந்த பொண்ணை காப்பாற்றுறான்.
காப்பாற்றினவன் நார்மலாக மூஞ்ச வச்சுட்டு அந்த பொண்ணுகிட்ட பேச வேண்டியதானே, அவளை காப்பாற்றிட்டான் நாம். அது மாதிரியே மூஞ்ச வச்சுட்டு அந்த பொண்ணுகிட்ட பூவை கொடுக்குறான். இதில் போதா குறைக்கு நம்ம தலைமை ஒரு கவிதை வேறு சொல்ல, அந்த பொண்ணு ஆல்ரெடி செம காண்டில் இருந்தால அப்படியே அந்த பூவை ஹீரோ கிட்டே தூக்கி போட்டுறான். பின்னாடி வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நடந்து போக, ஹீரோ கத்தியே சொய் என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா, நம்ம 2 பேரும் சின்ன வயசுல இருந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், கொஞ்சம் திங்க் பண்ணி பாருன்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோயின் என் பேர் சொய் கிடையாது, நீ நினைக்கிற பொண்ணு நான் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். நம்ம ஹீரோவும் சோகமாக வீட்டுக்கு போய் வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் காலையில் விடியுது. நம்ம ஹீரோட அம்மாவோட இன்னைக்கு வேலைக்கு போகலையாடா, சீக்கிரம் எந்திரன்னு சொன்னதும் இல்லம்மா இன்னைக்கு போகல, கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்போ அவனோட ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த சிட்டியில் இருக்கிற எல்லா பில்டிங்ஸும் வரைஞ்சி வச்சிருக்கான். இவன் யார்கிட்ட பேசுகிறான், இவன் எங்கே எல்லாம் போனா அப்படின்னு இவனை தெளிவாக வரைஞ்சி மார்க் பண்ணி வச்சிருக்கான். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் வரைஞ்சி வச்சிருக்காங்கன்னா நம்ம ஹீரோக்கு கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. இவனால் சரியாக எதையுமே பார்க்க முடியல. இப்போ இவனுக்கு சரியாக தெரில இல்லையா, எத்தனை ஸ்டெப் எடுத்து வச்சா எந்த கடை வரும், எந்த ஸ்ட்ரீட் வரும் அப்படிங்கிறத இவனுக்கு நல்லாவே தெரியும். அப்படியே அதை கவுண்ட் பண்ணி வரைஞ்சி வச்சிருக்கிற அதை மேப்பில் வைப்பான். இப்போ எதுக்கு இப்படியெல்லாம் வரைஞ்சி வச்சிருக்காங்கன்னா நம்ம ஹீரோக்கு கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது இல்லையா, சரியாக எதையுமே பார்க்க முடியாதுல்ல. இப்போ இவனுக்கு சரியாக தெரில இல்லையா, எத்தனை ஸ்டெப் எடுத்து வச்சா எந்த கடை வரும், எந்த ஸ்ட்ரீட் வரும் அப்படிங்கிறது இவனுக்கு நல்லா தெரியும். அப்படியே அதை கவுண்ட் பண்ணி வரைஞ்சி வச்சிருக்கிற மேப்பில் வைப்பான். இப்போ ஹீரோ ஸ்ட்ரீட்டில் அப்படி தடை நடந்து போயிட்டு இருக்கிறப்போ ஆப்போசிட்டில் தான் நம்ம ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருப்பான். ஹீரோ இவளை பார்த்ததுமே தானே வந்து பேசும் அப்படின்னு தான் இவன் நினச்சிட்டு இருப்பான். ஆனால் அவன் கண்டுக்காமல் அந்த இடத்த விட்டு போயிடுவான். ஆக்சுவலி கண்டுக்காமல் இல்லை, கண்ணு தெரியலை. நம்ம பையன் திரும்பி பார்ப்பான்னு வெயிட் பண்ணுவான். அவன் பார்க்காம போயிட்டே இருக்கிறத பார்த்து இவளும் கடுப்பாகி இடே, நான் இவ்வளோ அழகான பொண்ணு பேக்கை தூக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கேன், ஹெல்ப் பண்ண மாட்டியா, ஒழுங்காக வந்து பேக்கை தூக்கிட்டான்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கிறான். ஹீரோவும் கண்ணு தெரியுதோ இல்லையோ தட்டு மாதிரி அந்த பேக்கை தூக்கிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கான். இப்போ பேக்கை கொடுத்துட்டு நம்ம ஹீரோ மறுபடியும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா, டே நான் வந்துட்டு ரொம்ப கோவமாக பேசிட்டேன், என்ன மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் சுமின்னு ஏதோ ஒரு பொண்ணு சொன்னால, இந்த பொண்ணுன்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமாடா அப்படின்னு கேட்டால் ஹீரோ எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் ஒரு பாரில் உட்காந்து செமையாக சரக்கு அடிச்சிட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோவும் நீ செமையாக பாட்டு பாடுறான்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக பூவை ஹீரோயினுக்காகவே கொடுப்பான். இப்போ அவளும் ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு இவள் பாட்டு எழுதி வச்சிருப்பாள். அந்த எழுதி வச்ச நோட்டை எடுத்து ஹீரோகிட்ட கொடுத்து எங்க நீ இதை பாடுன்னு சொன்னால் கழுதைக்கு காக்காவலிப்பு வந்தது போல் பாடுறான். எப்போ போதண்டாடு இதோட பாட்டை நிப்பாட்டி கூட பாவம் அந்த பாட்டு கொள்ளாதன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சரி நான் பாட்டு நல்லா பாடுவேன், உனக்கு டேலண்ட் ஏதாவது இருக்காடான்னு கேட்டால் அப்படியே சீனை கட் பண்ணுனா நம்ம ஹீரோ தூரமாக நிற்கிறான். நம்ம ஹீரோ கையில் ஒரு ஸ்பூனை எடுத்துக்கிட்டு அதில் என்னத்தையே எழுதி நம்ம ஹீரோ நோக்கி செம்ம ஸ்பீடாக தூக்கி போட்டுறான். அது அப்படி பறந்து வந்துட்டு இருக்கப்போ அதில் என்ன நம்பர் இருக்குதுன்னு கரெக்டாக சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு தான் அந்த ஸ்பூனை பிடிக்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு தான் பார்வத்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்குது. அதனால தான் இப்போ நம்ம ஹீரோ பண்ணதை பார்த்துட்டு அங்கே இருக்காங்கல்ல எல்லாருமே அப்படியே கை தட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு உண்மையான ஹீரோவாகவே நினச்சிக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் அதிகமாக சரக்கடிச்சனால மட்டையாயிடுறா. அவளை உப்பு மூட்டை தூக்கிட்டு போய் நம்ம ஹீரோ தான் அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விட்றான். நம்ம ஹீரோயின் எங்கெல்லாம் போகிறா வரா அப்படிங்கிற விஷயம்லாம் இவனுக்கு தெரியும் இல்லையா. ஆனால் ஒரு சில இடத்துல நம்ம ஹீரோயின் திடீர்னு மறைஞ்சு போயிடுவான். ஏன்னா அந்த இடத்துல சிசிடிவி கேமரா இருக்காது. அப்போ நம்ம பையனும் நேராக அந்த இடத்துக்கு போயிட்டு அவன் இந்த பக்கமாக தான் போயிருப்பா அப்படின்னு ஒரு கெஸ்ட்டில் அந்த பக்கமே நடந்து போயிட்டு இருக்கான். இப்போ அப்படியே நைட் ஆகுது. நம்ம ஹீரோயினும் ஜாலியாக பேசிக்கிட்டே அந்த ஹீரோ அந்த காஃபி ஷாப்பில் ஒரு சோஃபா போட்டான் பார்த்தீங்களா, அந்த சோஃபாவில் பேசிட்டு உட்காந்துருக்கா. அப்போ ஹீரோ உனக்குன்னு ஏதாவது ஆசை இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு கார்னா ரொம்ப பிடிக்கும், அந்த காரில் ரைடு போகிறேன்னா அதோட ரொம்ப பிடிக்கும்னு ஹீரோயின் சொல்கிறான். அப்போ ஹீரோயின் என்னடா உனக்கு ஏதாவது இதயத்துக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கா அப்படின்னு கேட்டால் ஹீரோ இல்லைன்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் எனக்கு இப்போ அந்த மாதிரி அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது, என்னோட கால் வலிக்க கூட நீ இந்த இடத்துல சோபாவை போட்டான் பார்த்தியா, அவன் என் மனசை தொட்டுட்டான்டா அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவுக்கு வாயெல்லாம் பல்லு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஏன்னா நம்மளை தான் அவள் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் நம்ம ஹீரோவை சொல்லலை. அப்போது காஃபி ஷாப்பில் ஒரு பையன் வேலை பார்த்துட்டு இருக்கான். அந்த பையன் தான் ஹீரோயினுக்காக இந்த சோபாவை போட்டிருக்கான் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கா. அது வேறு அந்த பையன் பார்த்தா அந்த பையன் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கான், அழகாக இருக்கான், அவனை புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கான். அதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு காண்டாவது, ஏன்டா கஷ்டப்பட்டு அந்த சோபாவை வாங்கி எடுத்துகிட்டு வந்து போட்டா அவள் ஒன்றை பற்றியே புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை சும்மா மறைச்சிட்டு இருக்கான். கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவான். இப்போ ஹீரோ குறுக்குறுன்னு பார்த்தா அந்த கடையில் வேலை செய்கிற பையன் பார்த்துருவான். இப்போ அவன் ஏதோ பிச்சைக்காரன் போலன்னு நினச்சிட்டு அந்த பையன் ஹீரோவுக்கு குடிக்கிறது காப்பி கொண்டு வருவான். அப்போ ஹீரோ எனக்கு காப்பி வேண்டாம், டீ தான் பிடிக்கும், போட்டு வாடான்னு சொன்னால் ஏன்டா எடுக்கிறது பிச்சை, காப்பி போட்டு வந்து கொடுத்ததே பெருசு, இதில் காப்பி பிடிக்காத ஒழுங்காக கொடுறா வெண்ண அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோ அந்த பையனை கீழே தள்ளி விட்டுட்டு இனிமேல் இந்த கரும்பு பிடிச்ச சோபா அந்த இடத்துல இருந்தால் தானே இதை நானே எடுத்துகிட்டு போயிடறேன்னு சொல்லிட்டு அதை அப்படி தரன்னு இழுத்துட்டு போவான். இதெல்லாம் சிசிடிவி கேமரா வழியாக அந்தலையும் பார்த்துட்டு தான் இருப்பார். என்னடா அது இவன் தான் கொண்டு போய் சோபாவை போட்டான், இப்போ அவனே அந்த சோபாவை எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்றுமே புரியல. அப்போ ஆஃபீஸுக்கு வந்து நம்ம ஹீரோவும் லீட்டை போயிட்டு உங்கள்கிட்ட தான் கார் இருக்கிறா அப்படின்னு கேட்குறான். காரா நான் வச்சிருக்கிறதே ஒரு ஓட்டர் ஸ்கூட்டர், இதில் கார் வேறு இருக்குதான்னு கேட்குறியா, இதெல்லாம் இல்லைப்பான்னு சொல்லிடுறாரு. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு கார்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால் காரில் கூட்டிகிட்டு போயிட்டு அவளை இம்ப்ரெஸ் பண்ணலான்னு பார்க்குறான். அப்போ சிசிடிவி கேமரா வழியாக ஹீரோ தன்னை பார்த்துட்டு இருக்கிற விஷயம் ஹீரோயினுக்கு நல்லா தெரியும். அதனால் ஸ்ட்ரீட்டில் உள்ள சிசிடிவி கேமராலேயே ஹீரோக்கு டாட்டா காட்டிட்டு போகிறான். எல்லாம் பார்க்க ஹீரோக்கு இன்னும் வெறி அதிகமாகிட்டே இருக்குது. எப்படியாவது காரை வாங்கிடணும்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறான். நம்ம காய்ச்சல் இருக்கிறவாங்க டூத் பேஸ்ட் விளம்பரத்தில் எப்படி உப்பு இருக்குதான்னு கேட்குறாளோ அதே மாதிரி நம்ம பையனும் எங்கள் யாரெல்லாம் பார்க்குறானோ அவங்ககிட்ட எல்லாம் கார் இருக்குதான்னு கேட்குறான். ஆனால் ஒருத்தனை காரை தரமாட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தா இல்லையா, அந்த வேலையை விட்டுட்டு இப்போ வந்து எப்படியாவது ஒரு பாடகி ஆயிடணும்னு முடிவு எடுத்துட்டு ஒவ்வொரு ஆடிஷனுக்கு போயிட்டு இருக்கிறா. இப்போ அந்த கடன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அவன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். நம்ம நீ பார்த்துட்டு இருக்கிற வேலையிலேயே உனக்கு பெருசாக சம்பளம் தரமாட்டாங்க,
இதில் நீ அந்த வேலையை வேற விட்டுட்டு போயிட்டீங்கன்னா என்னோட கடனை எப்படி அடைப்பா? நீ வேலையை விடாத பாடி தொலையாத, அதெல்லாம் எனக்கு இப்போ தேவையில்லை. எனக்கு தேவை பணம். அந்த பணத்தை கொடுன்னு ஹீரோயின் கிட்ட மறுபடியும் இவன் சண்டைக்கு போகிறான். ஒரு கட்டத்தில் அவளை அறையலாம்னு சொல்லிட்டு கையை வாங்குறப்போ நிறுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். பார்த்தா நம்ம லியோட ஸ்கூட்டர் எடுத்துட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்ற இந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஹீரோயின் லைட்டாக அந்த கடங்காரங்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு எதனால அப்புறமா பார்த்துக்கலாம், இங்கே இருந்து கிளம்புன்னு சொல்லி ஹீரோயினை நேக்க அந்த இடத்துல இருந்து தப்பிக்க வைக்கிறான். இப்போ கடன் கொடுத்தவனையும் அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு நம்ம ஹீரோயினை எஸ்கேப் ஆகி விட்டுறான். இப்போ எவ்வளோ பெரிய உதவி நம்ம ஹீரோ பண்ணியிருக்கான் இல்லையா? அதுக்கு ஹீரோயின் என்ன பண்ண பாருங்க. அங்கே எல்லா ஸ்ட்ரீட்லேயும் ஒரு எமர்ஜென்சி பட்டன் இருக்கும். அதை ஆன் பண்ணிட்டு பேசினா அந்த பேசுகிறவங்களோட சத்தம் அந்த இடத்துக்கு கேட்கும். டேரெக்டாக அந்த பட்டனை முத்திவா பண்ண உதவிக்கு நன்றி சொல்கிறா. அடுத்து நம்ம ஹீரோயின் ஜாலியாக பேசிக்கிட்டே காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கிற மரத்துலேருந்து நிறைய இலைகள் பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே உதிர்ந்துட்டு இருக்கும். இப்போ அதை பார்த்தா ஹீரோயின் இந்த மாதிரி இலையெல்லாம் கீழே விழுந்தது இல்லை, அதை மட்டும் நம்ம கரெக்டாக பிடிச்சோம்னா நம்ம தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. நம்ம என்ன நினச்சாலும் அது அப்படியே நடக்கணும்னு ஹீரோட்ட சொல்கிறா. நம்ம பையனுக்கு தான் ஸ்லோ மோஷன் பவர் இருக்குல்ல, அதனால மேலே இருந்து கீழே விழ இலையெல்லாம் கரெக்டாக பிடிச்சி வச்சுக்கிறான். எவ்வளோ இலையை பிடிச்சி நம்ம ஹீரோயின் கையில் கொடுத்துருக்கான் பாருங்களா. இப்போ அப்படியே ரெண்டு பேரும் நடந்து பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோயின் அவனுக்கு கார் பிடிக்கும்னு சொன்னேன். அந்த கார் கிடச்சதுன்னா என்ன பண்ணுவான்னு கேட்டால், இல்லை என்னோட அம்மா அப்பா விட்டுட்டு போனதுக்கப்புறமா இந்த ஊரில் இருக்கிறது எனக்கு பிடிக்கல, கார் மட்டும் கிடச்சிது அப்படின்னா இந்த சிட்டியோட எண்டில் இருக்கிற பீச்சுக்கு போயிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோயினை சொல்கிறா. அப்படியே ஹீரோயின் இமேஜினேஷன்லேயே அவள் பீச்சில் இருக்கிறதாவே நினச்சிக்கிறா. ஜாலியாக அந்த இலையில தூக்கி போட்டுட்டு போகிறா. அப்படியே ரியாலிட்டியிலே காட்டுறாங்க. இப்போ டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. ஒரு பக்கத்தில் இருக்கிற பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டா. பார்த்தா அந்த பஸ் டிரைவர் அந்த பேஸ்பால் விளையாடுவாங்கல்ல, அந்த பையன் தான். அவன் மறுபடியும் நம்ம ஹீரோ ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அந்த பையன்ட்ட எல்லா விஷயங்களையும் புட்டு வைக்க ரெண்டு பேரும் நல்லபடியாக பேசி சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரெகுலராக அந்த பையன் ஓட்டிகிட்டு இருக்கிற அதே பஸ்ஸில் தான் ஏறி போயிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ அவளுக்கே தெரியாமல் அவளை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு நாள் ஹீரோயின் எப்பவும் போல ஆஃபீஸுக்கு போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு கண் முழிச்சு பார்த்தா பஸ்ஸில் ஒருத்தனையுமே காணல. அந்த இடத்துல நம்ம ஹீரோ அந்த டிரைவர் மட்டும்தான் இருக்கிறாங்க. டிரைவர் எங்களை எங்கேயா கூட்டிகிட்டு போகிறா அப்படின்னு கேட்டால் உடனே நம்ம இல்லையா எதுக்கும் பயப்படாதாமா, ஒரு நாளாச்சும் பீச்சுக்கு போயிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணணும்னு அங்கே தான் போயிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொல்ல பஸ் இப்போ நேரம் அந்த ஊரோட எல்லையில் வந்து நிற்குது. அங்கே ஒரு டோல் பூத் ஒன்று இருக்கும். போலீஸ்காரன் மறைச்சு நிப்பாட்டுறான். எதுக்கிட்ட அந்த பஸ் சிட்டியை விட்டு வெளியே போகுதுன்னு கேட்டால், இல்லை சார் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சிட்டிக்கு அவுட்டரில் இருக்கிற பீச்சுக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களை மட்டும் கொஞ்சம் அலோவ் பண்ணுங்கன்னு கேட்டால் போலீஸ்காரன் விட மாட்டான். என்ன விட மாட்டா, பக்கத்தில் உள்ள பஸ் கூட போகுது, எங்கள் பஸ்ஸை விட மாட்டான்னு கேட்டால், அது எக்ஸ்பிரஸ் பஸ்ட்டா, நீ வச்சிருக்கிறது டவுன் பஸ்ட்டா, ஒழுங்காக பஸ் எடுத்துகிட்டு போயிரு, இல்லைனா கேஸ் போட்டுருவேன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் டிரைவர் 3 பேரும் போயிட்டு கீழே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவும் போயிட்டு ஏதாவது தடுத்து நிப்பாட்டுவான்னு பார்த்தா ஹீரோயின் அந்த போலீஸ்காரன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறத அப்படியே ஒரு ஓரமாக ஸ்லோ மோஷனில் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தொல்லை தாங்காமல் அந்த போலீஸ்காரனும் போய் தொலைங்கடா அப்படிங்கிற மாதிரி அந்த பஸ்ஸை விட்டுருவார். சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள், நம்ம ஹீரோ கூட ஒரு நாள் குப்பை வண்டி எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த பையனும் நம்ம ஹீரோட பஸ்ஸில் இருக்கிறான். ஹீரோயினும் ஜாலியாக ஒரு பக்கம் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த சீனை அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்ட்ரீட்டில் உட்காந்துக்கிட்டு தனியாக ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருப்பான். இந்த சிசிடிவி கேமரா வழியாக நம்ம ஹீரோ பார்த்துட்டு தான் இருப்பான். அப்போ அந்த ஆஃபீஸில் மீட்டிங் அரௌண்ட் போயிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு உட்காந்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயினை பார்த்தா டக்குனு காணாமல் போயிடுவா. அவளை தேடி பார்க்கலாம், ஐயோ அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு டப்புன்னு நம்ம ஹீரோ எழுந்துட்டு இருக்கான். அவளை தேடி அந்த இடத்துக்கு ஓட ஆரம்பிக்கிறான். ஹீரோ ஓடனா தான் கண்டிப்பாக தடுமாறி கீழே விழுந்துருவான்ல, விழுந்தாலும் பரவாயில்ல அவளை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். ஒரு வழியாக அந்த பொண்ணு உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருந்த அந்த இடத்துக்கு வந்துருவான். அங்கே அவளோட ஸ்கார்ப் மட்டும் தான் இருக்கும். ஐயோ எங்கே போனான்னு தேடிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயின் ஒழிஞ்சிட்டு அப்படியே தாய் வெளியில் வர ஹீரோக்கு பார்த்தது செம கோவம். இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்னு உனக்கு தெரியாதா, சேஃபாக இருக்க மாட்டியா, ஏன் அப்படி விளையாடுறான்னு கேட்குறான். சரிடா நீ ஆஃபீஸில் வேலையே பார்க்க மாட்டியா, எப்போ பாரு என்னை தான் பார்த்துட்டு இருப்பியா, நான் உனக்கு அவ்வளோ பிடிக்குமா, சரி நீ சொல்லு உனக்கு உன்னுடைய சோயே பிடிக்குமா இல்லை உனக்கு அதிகமாக என்ன பிடிக்குமான்னு கேட்டால், எனக்கு உன்னையும் பிடிக்கும் சோயும் பிடிக்கும் இன்னும் ஹீரோ சொல்கிறான். ஆமாம் இது வரைக்கும் உன்னுடைய கண்ணாடியை நான் கலத்தி பார்த்ததே இல்லை, இப்போ கலத்தி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த கண்ணாடியை விளக்குனதுமே இப்போ தான் நம்ம ஹீரோட முகத்தையும் முழுசா காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் முகத்தையும் இப்போ தான் அந்த பையன் முழுசா பார்க்குறான். அவளோட முகத்தை பார்த்ததுமே அவன் வந்து ஃப்ளாப் ஆகிட்டான். பேச்சு மூச்சில் அப்போ அவனுடைய கழுத்தில் அந்த பொண்ணு வச்சு அந்த ஸ்கார்ப்பை போட்டுவிட்டு, இனிமேல் குளிர்காலம் ஆரம்பிக்க போகுது, உனக்கு ரொம்ப குளிரம் போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறா. இது எதுக்கு தெரியுமா, நான் நினச்ச மாதிரியே நான் அந்த கடலுக்கு கூட்டிகிட்டு போனது என் மனசை ரொம்ப சந்தோஷமாச்சு காரணம் நீ தான், அதனால் இந்த வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு முத்தத்தையும் கொடுக்கா. அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோவும் லீ கூட சேர்ந்து அவளை வீட்டில் விழாமல் போவாங்க. இப்போ வீட்டுக்குள்ளே அவங்கள கூப்பிட்டா லீட்டையோ நீ எங்கேயா வர, உனக்கு வீட்டில் 1008 வேலை இருக்கும், அதை போய் பாரியா, சின்ன சிறுகளை தனியாக இருக்க விட மாட்டியா, அப்போ கிளம்பியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீயை நம்ம ஹீரோ அடித்து துரத்தி விட்றான். இப்போ நம்ம ஹீரோவுக்கு பார்த்தா பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே இருக்குது. எந்த பக்கம் போகிறோன்னு கூட தெரில, குத்து மதிப்பாக நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ வீட்டுக்குள்ளே போனால் ஹீரோயினோட சத்தம் கேட்குது. என்னென்னு பார்த்தா கடங்காரெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஹீரோயினை வீட்டில் வச்சிருந்து எல்லா பொருளையும் வெளியில் தூக்கி போட்டு இருக்கானுங்க. அவளையும் வெளியில் போட்டு தள்ளி விட்டுருவானுங்க. ஹீரோ ஹெல்ப் பண்ணலான்னு பார்க்குறான், ஆனால் அவனுக்கு சுத்தமாக தெரில. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒவ்வொரு டென்ஷன் ஆகி அதே இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துடலாம். கண்ணு முழிச்சு பார்த்தா வீட்டில் உள்ள எல்லா பொருளும் கீழே கலைஞ்சு போய் கிடக்கு. இப்போ கலைஞ்சு போன பொருட்களோட சேர்த்து சின்ன வயசுலையும் வந்து சூயிக்கு பற்றி நிறைய ட்ராயிங் வரைஞ்சிருப்பான்ல, அதை அவகிட்டே கொடுத்துருப்பான். அந்த ட்ராயிங்கில் ஒரு சில ட்ராயிங் அந்த இடத்துல கிடக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கேட்டால் என்னன்னா, சின்ன வயசில் நம்ம ஹீரோ சூயி அப்படின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பான்ல, அந்த சூயி பொண்ணு வேறு யாரும் கிடையாதுங்க, இவ தான். இவ்வளோ நாள் லவ் பண்ணுற உண்மையை மறைச்சி நம்ம கூட ஹீரோ கூட பழகிருப்பா. எனக்கு ஒன்றா ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசில் நான் உன்னை தனியாக விட்டுட்டு போயிருக்கக்கூடாது, அப்படி ஒன்று விட்டுட்டு போன நாள்லேருந்து எனக்கு மனசுக்குள்ள ஒரு குச்ச உணர்ச்சியாக இருந்துட்டு இருக்குது, அதனால தான் உன்னை வந்து அவாய்ட் பண்ணிருந்தது போல நடிச்சிட்டு இருந்தேன், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருன்னு ஹீரோயின் கேட்டுகிட்டே இருக்க. ஹீரோக்கு கண்ணு சுத்தமாக தெரியல, அவளோட முகம் ரொம்ப மங்களாக தான் தெரியும். இவ சொன்ன விஷயத்தை கேட்டு நம்ம ஹீரோக்கு துக்கம் தொண்டை அடைச்சிட்டு இருக்குது. எதுவுமே பேசாமல் அவன் பாட்டுக்கு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுவான். இப்போ அடுத்த நாள் அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு என் கண்ணுக்கு என்னாச்சு, எனக்கு கண்ணு சுத்தமாக தெரிய மாட்டேதுன்னு சொல்ல,
தம்பி என்ன மன்னிச்சிரு, இவ்வளோ நாள் உனக்கு கண்ணு தெரிஞ்சதே பெருசு, இன்னும் கொஞ்ச நாள் தான், அப்புறம் உனக்கு சுத்தமாக கண்ணு தெரியாமல் போயிடும். ஸோ இதுக்கப்புறம் தான் நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் டாக்டர் சொல்கிறார். ஹீரோக்கு பாவம் நமக்கு கண்ணு தெரியாதுங்கிற விஷயத்தை தாங்கிக்கவே முடியல. அவனால் இன்னொரு பக்கம் ஹீரோயின் அவட்ட இருக்கிற மொத்த காரையும் கொண்டு போயிட்டு கடன் அடைச்சிட்டு இந்த ஊரும் வேணாம், வேலையும் வேணாம், இனியே ஹீரோட முகத்திலே முடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு வெளியே போகலாம்னு பார்க்குறா. இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா வழியாக பார்த்துட்டு தான் இருக்கான். இப்போ கடத்தல் கும்பல் எந்த ஒரு காரு பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறத அந்த சீஃபு பார்க்குறான். உடனே அந்த காரை ட்ராக் பண்ணுங்க, அது எங்கே போகுது பாருங்கள். மொத்த டீமே அதை கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோயினை தேடி பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயினை காணும். அந்த கடத்தல்காரங்களோட கார் வேறு அந்த பக்கம் தான் போயிருக்கும். ஒருவேளை அவங்க தான் ஹீரோயினை கடத்திட்டாங்கன்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்ற அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்கிற சீப்போட நீ எல்லாம் பைத்தியமாடா, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற, போகாதுன்னு சொல்ல ஹீரோ கேட்கவே மாட்டான். இப்போ ஹீரோயினை காப்பாற்ற வேகத்தில் நம்ம ஹீரோ சைக்கிளில் போயிட்டு இருப்பான். கண்ணே தெரியாது, ரொம்ப மங்கலாக தான் தெரிஞ்சுட்டு இருக்கும். குத்து மதிப்பாக தான் சைக்கிளை ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறான் இவன். இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கிறத அந்த லீ பார்த்துட்டு தான் இருப்பார். இப்போ அவனுக்கு உதவி பண்ண அந்த பஸ் டிரைவர் ஒருத்தன் இருப்பான்ல, அவனுக்கு கால் பண்ணி ஹீரோ இந்த மாதிரி சைக்கிளில் அவளை காப்பாற்ற போயிட்டு இருக்கிறான், உடனே நீ அவனுக்கு உதவி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறான் இல்லையா, கண்ணு முன்னே தெரியாமல் வண்டி ஓட்டினதில் சைக்கிள் கீழே விழுந்துடும். ஹீரோ போட்டு அந்த கண்ணாடிக்கே வேற கீழே விழுந்துடும். ஹீரோ போட்டு அந்த கண்ணாடி எங்கே போய் விழுந்துனே தொலைஞ்சினே தெரியாமல் போயிருக்கும். இந்த சீனை பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு வழியாக நம்ம ஹீரோ இழந்துடுறான். அவனுக்கு தான் இந்த ஸ்ட்ரீட்டுக்கு எத்தனை கவுண்ட் பண்ணால் நல்லா தெரியும்ல, அந்த கவுண்ட் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்த விட்டு நான் வந்து ஆரம்பிக்கிறான். இதை பார்த்துட்டு இந்த லீயால் இதுக்கு மேலே தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு உதவி பண்ண போகிறேன், நீ என்ன வேலையை விட்டு தூக்கினாலும் பரவாயில்லை சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீயும் ஆஃபீஸை விட்டு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் கிட்ட நெருங்கிட்டான். ஆனால் இந்த கடத்தல்காரங்க பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கத்தி முனையில் நிப்பாட்டி அவளை காருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஹீரோவில் சுத்தமாக பார்க்க முடியல, ஆனால் போயிட்டு இருக்கிறது கண்டிப்பாக ஹீரோயின் தான் அப்படிங்கிற விஷயம் ஹீரோவுக்கு நல்லாவே தெரியும். அப்போ சொய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமாக கத்த ஹீரோயின் அப்படியே கடத்தல்காரங்க கையை தட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோ நோக்கி ஓடி வந்துட்டு இருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அம்மாவை பார்த்து ஒரு சின்ன குழந்தை எப்படி ஓடி வரும் அதை மாதிரி அழுதுகிட்டே ஹீரோயின் நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கான். அப்போ டக்குன்னு ஒரு வேனை நம்ம ஹீரோ இடிக்கிற போல வரும் பாருங்க. ஜஸ்ட் மிஸ், நம்ம ஹீரோயின் தான் உள்ள புகுந்தவனை காப்பாற்றிருக்கா. அந்த கடத்தல்காரனை எங்கே நம்ம மாட்டிப்போன்னு வச்சுட்டு அந்த இடத்த விட்டு ஓடி எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டான். இப்போ ஹீரோயினும் உனக்கு என்னடா பைத்தியமாடா, கொஞ்சம் விட்டுருந்தா நீ செத்துருப்பா, இவ்வளோ ரிஸ்க் எடுத்து என்ன எதுக்கடா காப்பாற்ற வந்தா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் விடு, நீ நல்லா இருக்கல, உனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்கிறப்போ நான் நல்லா இருக்கேன்டா, எனக்கு எதுவும் இல்லை, ஆனால் உனக்கு இந்த பாரு எதுவும் பேசாதா, இன்னும் 5 நிமிஷத்தில் இந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடும், அதுக்கப்புறம் நீ சேஃப் தான், எதுக்கும் பயப்படாதான்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ கொஞ்ச நேரத்துலேயே போலீஸும் வருது. ஹீரோயினை சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லை, தப்பிச்சு போனால் அந்த கடத்தல்காரங்களையும் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. நம்ம லீ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த இடத்துக்கு வராரு. நம்ம ஹீரோ வர பார்த்து, சார் இப்போ எனக்கு சுத்தமாக கண்ணே தெரில, தனியாக விட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னால் வீட்டுக்கு போகவே முடியாது, ப்ளீஸ் என்ன கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு கேட்குறான். இப்படி கேட்டதுமே பாவம் லீயோட கண்ணே கலங்கிறது. லீ ஹீரோவை அப்படியே கைத்தாங்களாக பிடிச்சிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை பார்க்குறதே நிப்பாட்டிட்டான். அவனோட வேலையை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ அவளோட நினைவுகள் வரப்பெல்லாம் இவனே அறியாமல் இவன் அழுதுட்டு இருப்பான். ஒரு நாள் ஹீரோ ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ அவனோட கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சு அவனோட அம்மா ஆஃபீஸுக்கு வராங்க. இப்போ அவங்க தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறப்போ, நீ எதுக்கும் கவலைப்படாதடா, உனக்கு கண்ணு தெரியலனா என்ன, நீ இப்போ எவ்வளோ அழகான பையன் தெரியுமா, எவ்வளோ நல்ல பையன் தெரியுமா, உங்ககிட்ட ஒரு சின்ன கெட்ட பழக்கம் கூட கிடையாது, நீ எல்லாம் எதுக்கும் கவலைப்படாத, அம்மா நான் இருக்கேன்டா, உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் என்ன தான் இருந்தாலும் பெத்த பிள்ளை இல்லையா, அழுதுகிட்டே ஹீரோகிட்ட பேசிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படியே சில வருஷம் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ சிட்டியில் இருக்கிற ஒரு சின்ன பகுதி மட்டும் தான் டிராயிங்கை வரைஞ்சி வச்சிருப்பான். இப்போ மொத்த சிட்டியும் வரைஞ்சிட்டு இருக்கிறான். கண்ணை மூடிக்கிட்டு கூடவே எந்த இடத்துக்கு வேணால் போகலாம் வரலாம், அந்த அளவுக்கு அவனுக்கு எல்லா இடமும் தெளிவாக தெரியும். இப்படியே நம்ம ஹீரோட வாழ்க்கை போயிட்டு இருக்குது. ஒரு சில வருஷம் கழிச்சு திடீர்னு நம்ம ஹீரோயின் இப்போ உட்காந்து ஒரு இடத்துல புக் படிப்பா இல்லையா, அந்த இடத்துக்கு முன்னாடி ஒரு கை தெரியுது. பார்த்தா நம்ம ஹீரோக்காக இவ்வளோ வருஷம் கழிச்சு திரும்பி வந்திருக்கா. அவளும் பார்த்து கை காட்டுறா. அவனுக்காகவே ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றிருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு காஃபி ஷாப்புகளில் ஆப்போசிட்டில் ஒரு சோஃபா போட்டிருப்பான்ல, அந்த சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் சந்தோஷப்பட்டு இருக்கா. அதே காஃபி ஷாப்புக்குள்ளே தான் நம்ம ஹீரோவும் இருப்பான். சரி, வெளியில் வருவான், நம்மளை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்மளை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க போகிறான்னு நினச்சிட்டு இருக்கப்போ ஹீரோயினா அந்த பையன் கண்டுக்கவே மாட்டான். அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருப்பான். ஏன்னா ஹீரோக்கு சுத்தமாக கண் பார்வை போயிடுச்சு. பாவம், ஹீரோயினால் இந்த விஷயத்தை தாங்கிக்கவே முடியல. அதே இடத்துல உட்காந்து ஆள ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவளை எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோயினுக்கே தெரியாமல் நிறைய இடத்துல அவளை ஃபாலோ பண்ணான்ல, அதே மாதிரி இப்போ நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கா. அவன் எங்கெல்லாம் போகிறான், என்னெல்லாம் சாப்பிட்றான், இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட விட்டு வைக்காமல் அவனை பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கா. அப்போ அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ கேலரி இருக்கும் இல்லையா, ட்ராயிங் பண்ணி எல்லா இடத்துலையும் ஒரு கேலரி மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே போகிறான். போயிட்டு பார்த்தா ஹீரோயினுக்கு பெரிய ஷாக்கு. என்னென்னா நம்ம ஹீரோயின் ஒரு 5-6 வருஷமாக அந்த ஊர்லேயே இருந்திருக்க மாட்டான். இவனுக்கு வேறு கண்ணு சுத்தமாக தெரியல. ஆனால் கண்ணு தெரியாமல் இருந்தாலும் கூட நம்ம ஹீரோயினை பற்றி இவன் ட்ராயிங் வரைகிறத நிப்பாட்டவே இல்லைங்க. அவளை பற்றியும் இவ கூட பழகுனவங்க பற்றியும் முக்கியமாக சொல்லப்போனால் ஹீரோயின் போன
ஆனதுலேருந்து அவள் ஹீரோயினோட நினப்பா மட்டும்தான் இருந்திருக்கான் போல். அவளை பற்றின ட்ராயிங் தான் இவள் திருமண பக்கம் எல்லாமே இருக்குது. எப்போவும் போல் நம்ம ஹீரோவை பற்றி பேசிகிட்டு இருக்க திடீர்னு நம்ம ஹீரோயின் பக்கம் திரும்புகிறான். சரி இன்னைக்கு எங்கே போகலாம் அப்படின்னு கேட்டோம். ஹீரோயினுக்கு பெரிய சாக்கு, எப்படி என்ன கண்டுபிடிச்சா அப்படி கேட்டோம். ஒன்றை மாதிரி ஒரு அழகான பூவோட வாசனை அதான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ தாங்க நம்ம பையன் ஒரு சூப்பரான கவிதை போட்டிருக்கான். அவ்வளோதான், நம்ம ஹீரோயின் ஓடி வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சி 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாங்க. இனிமேல் தான் உங்களோட வாழ்க்கை செமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே இந்த படத்தை முடிச்சிருவாங்க. இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி சூப்பரான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ.